Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல IIT JEE Mains prepare பண்றவங்களுக்காக கண்டினியூஸா வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னால கொடுத்த வீடியோஸ்ல நீங்க பார்க்கல அப்படினா கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு போய் பாருங்க. பிளேலிஸ்ட் தனியா இருக்கு போய் பார்த்துக்கலாம். செட் தியரி ஆரம்பத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்கேன். செட் தியரி கான்செப்ட்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே அதுல உள்ள previous year questions எல்லாம் சால்வ் பண்ணி காட்டுவேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் ஆன் செட்ஸ் இதுக்கு முன்னால உள்ள வரைக்கும் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இன்னைக்கு ஆபரேஷன் ஆன் செட்ஸ் ஆபரேஷன்னா என்னென்ன ஆபரேஷன்ஸ் பற்றி படிக்க போறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா யூனியன், இன்டர்செக்ஷன், காம்ப்ளிமெண்ட், டிஃபரன்ஸ். யூனியன், இன்டர்செக்ஷன், காம்ப்ளிமெண்ட், டிஃபரன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா யூனியன் ஆஃப் செட்ஸ், இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டே தான் இருக்கோம். இருந்தாலும் ஒரு ரீகால் பண்றதுக்காக இந்த டெஃபினேஷன்ஸே எக்ஸாம்பிள்ஸே சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய கிளாஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி காட்டுவேன். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கூட தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க. IIT JEE மெயின்ஸை நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா யூனியன், இன்டர்செக்ஷன், காம்ப்ளிமெண்ட், டிஃபரன்ஸ் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃப் செட்ஸ். யூனியன் ஆஃப் செட்ஸ் அது படிக்கிறதுக்கு முன்னால யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லுவோம். யூனிவர்சல் செட் அப்படின்னா என்னன்னா மெயின் செட் அப்படி யூனிவர்சல் செட் அல்லது யூனிவர்சல் செட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட நம்ம படிக்கக்கூடிய ஸ்கூல் எடுத்துக்கலாம். அந்த ஸ்கூல்ல யூனிவர்சல் செட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா set of all students in 11th standard maths group, set of all students in 11th standard group 2 அதாவது சயின்ஸ் குரூப், இப்படி தனித்தனியா நம்ம பிரிச்சு சொல்றது. அப்ப நம்மளுடைய மெயின் செட் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூல், அதுதான் மெயின் செட். அதுல இருந்து அதைத்தான் நம்ம யூனிவர்சல் செட்னு சொல்றோம். இப்ப பாப்புலேஷன் பத்தி பேசணும்னா இந்தியன் பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது யூனிவர்சல் செட். அதுல தமிழ்நாடு ஸ்டேட் பாப்புலேஷன் என்ன, கேரளாவோட பாப்புலேஷன் என்ன, ஆந்திராவோட பாப்புலேஷன் என்ன, அப்படி தனித்தனியா பேசணும்னா அதெல்லாம் என்னது சப்செட்ஸ். சரிதானா? அப்ப யூனிவர்சல் செட்டுங்கிறது இந்த மெயின் செட், பெரிய செட்டை தான் நம்ம யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்றோம். இப்ப யூனியன் அப்படின்னா என்னன்னா ரெண்டு செட் எடுத்துக்கோங்க. ஏபின்னு ரெண்டு செட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப யூனிவர்சல் செட் யூசுவலாவே யூனிவர்சல் செட்டை ரெக்டாங்கிளா போடுவோம். அதுக்குள்ள உள்ள சப்செட்ஸை வந்து நம்ம சர்க்கிள்ஸா போடுவோம். அதுல உள்ள சர்க்கிள்ஸை வந்து நம்ம சப்செட்ஸா டினோட் பண்ணுவோம். இல்ல பாத்தீங்கன்னா ஏபி ரெண்டு செட் இருக்கு. ஏபின்னு ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க. யூனியன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா A union B is equal to X such that either X belongs to A or X belongs to B. Aல இருக்கலாம் அல்லது Bல இருக்கலாம். எக்ஸாம்பிள்னு எடுத்துக்கிட்டோம்னா A is equal to 1 2 3 5 7 8 இப்படி இருக்கு. B is equal to 2 4 6 7 8 9 இப்படி இருக்கு. சரியா? இப்ப A யூனியன் B எப்படி எழுதணும்? முதல்ல A ஃபுல்லா எழுதிக்கலாம். 1 2 3 5 7 8. A 2 ஏற்கனவே எழுதிட்டோம். இல்ல அப்ப 4 எழுதிக்கோங்க. 6 இருக்கா 6 எழுதிக்கோங்க. அடுத்து 8 ஏற்கனவே எழுதிட்டோம். 9. எய்தர் A or B, ஏல இருக்கலாம் அல்லது Bல இருக்கலாம். ரிப்பீட்டடா எழுத வேண்டாம். முதல்ல ஏல உள்ளதெல்லாம் எழுதிட்டு அது போக விட்டு போக என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் Bல உள்ளதெல்லாம் சேர்த்து எழுதிட்டோம்னா அதுதான் என்னது A யூனியன் B. இதுல நம்ம வென் டயக்ராம்ல போட்டோம்னா ஏயையும் பியையும் மர்ஜ் பண்ணி எழுதுறோம். A யூனியன் B, எய்தர் இன் A or இன் B. சரியா? இதுதான் நம்மளுக்கு என்னது யூனியன் ஆஃப் செட்ஸ். இதே இது அடுத்து இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதே இதுல இன்டர்செக்ஷன் போட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்டர்செக்ஷன்னா என்னன்னா X belongs to A intersection B equal to X belongs to A and X belongs to B. ஏலையும் இருக்கணும் Bலையும் இருக்கணும். காமனா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் தான் நம்ம இன்டர்செக்ஷன் சொல்றோம். காமனா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் தான் என்னன்னு சொல்றோம்? இன்டர்செக்ஷன் சொல்றோம். அப்ப A intersection B is equal to 2. அப்படிதான் இதெல்லாம் காமனா இருக்குன்னு பாருங்க. இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. வேற 6 இல்ல 7 இல்ல 8 இருக்கு. அப்ப 8 A intersection Bல நம்மளுக்கு என்னதான் வரும்? 2ம் 8ம் மட்டும்தான் வரும். சரிதானா? அடுத்தது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் A செட். காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா A complement
இது யூனிவர்சல் செட், இது வந்து அதனுடைய சப்செட் ஏ. ஏல இல்லாதது எல்லாம் ஏ காம்ப்ளிமெண்ட்ல இருக்கும். A complement is equal to x such that x does not belong to A. ஏல இல்லாம யுனிவர்சல் செட்ல என்னெல்லாம் இருக்கோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட். இப்போ இந்த செட்டுக்கு யூனிவர்சல் செட் வந்து 1 2 3 up to 10 எடுத்துக்கோங்க. இதுல யுனிவர்சல் செட் 1 2 3 up to 10 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஏ காம்ப்ளிமெண்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ காம்ப்ளிமெண்ட் இதுல இந்த செட்டுக்கு நான் சொல்றேன், ஏ காம்ப்ளிமெண்ட் என்ன வரும், யுனிவர்சல் செட்ல இல்லாதது. ஏ காம்ப்ளிமெண்ட் நம்மளுக்கு யூஸ்வலா நாங்கள் சில நேரங்களில் ஏ காம்ப்ளிமெண்ட் இப்படி போடுவோம். நம்ம என்சிஆர்டி புக்கில் வந்து ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு இந்த நோட்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏல இல்லாம யுனிவர்சல் செட்ல இருக்கக்கூடியது 1 2 3 4 ஏல இல்லை யூனிவர்சல் செட்ல இருக்கு, 5 இருக்கு, அடுத்தது 6, அப்புறம் 7 8 இருக்கு. அப்போ மீதி என்ன இருக்கு, 9 10. இது என்னது, ஏ காம்ப்ளிமெண்ட். ஏல இல்லாம யூனிவர்சல் செட்ல இருக்கக்கூடியதை தான் நம்ம ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பி காம்ப்ளிமெண்ட். இப்போ பி காம்ப்ளிமெண்ட் என்னங்க, இதா இருக்கு, பி காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு பி காம்ப்ளிமெண்ட் என்னது 2 4 6 8 9 இருக்கு. அப்போ 1 3 5 7 10. இது என்னது, பி காம்ப்ளிமெண்ட். சரிதானா? இது வந்து நம்மளுக்கு ஏ காம்ப்ளிமெண்ட்னா என்ன, பி காம்ப்ளிமெண்ட்னா என்ன, அதாவது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ செட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இங்க என்ன சொல்லியிருக்கோம், சொல்லி காட்டியிருக்கோம். அடுத்தது வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ செட். ஒரு செட்டோட டிஃபரன்ஸ்னா என்னன்னு சொல்றோம். டிஃபரன்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு செட்டுக்கு டிஃபரன்ஸ் சொல்ல மாட்டோம், ரெண்டு செட்டை டிஃபரன்ஸ், ரெண்டு செட்டை மைனஸ் பண்றோம். ஏ டிஃபரன்ஸ் பி, ஏ டிஃபரன்ஸ் பி. அதே எக்ஸாம்பிள் கூட வச்சிருந்திருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏ டிஃபரன்ஸ் பினா எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங் டு பி. ஏல இருக்கணும், ஆனால் பியில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எலிமெண்ட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ்ன்னு சொல்றோம். இப்போ வென் டயக்ராம், இதுக்கு வென் டயக்ராம் போட்டோம்னா ஏ டிஃபரன்ஸ் பி, ஏல இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. இதா இருக்கு, ஏல இருக்கணும், ஆனா என்ன செய்யக்கூடாது, இது ஏ இது பி, ஏல இருக்கணும் பியில் இருக்கக்கூடாது. அப்ப இது மட்டும்தான். இதை நம்ம போட்டுட்டோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், நம்மளுக்கு பிக்குள்ள உள்ள எலிமெண்ட்ஸ் வந்துடும். இதுதான் ஏ டிஃபரன்ஸ் பி. இது பி டிஃபரன்ஸ் ஏ அப்படின்னு போட்டீங்கன்னா, பி டிஃபரன்ஸ் ஏ அப்படின்னு போட்டோம்னா ஏ பி, பியில் இருக்கணும் ஏல இருக்கக்கூடாது. அப்போ பியில் உள்ளது மட்டும் எடுத்து போட்டோம்னா அது என்னது, பி டிஃபரன்ஸ் ஏ. சரியா? அப்போ ஏ டிஃபரன்ஸ் பினா என்ன, பி டிஃபரன்ஸ் ஏனா என்ன. இப்போ ஏ நம்ம ஏற்கனவே ஏதோ ஒரு செட் எழுதணும் இல்லையா, 1 2 3 4 5 6 8 9 10 எடுத்துக்கலாம், எது வேணா எடுத்துக்கலாம். பி இஸ் ஈக்குவல் டு 2 4 7 8 10. ஓகே, இப்போ ஏ டிஃபரன்ஸ் பி எழுதுங்க. ஏ டிஃபரன்ஸ் பி, ஏல இருக்கணும் ஆனா என்ன செய்யக்கூடாது, பியில் இருக்கக்கூடாது. அப்ப ஏல 1 இருக்கு, பியில் இல்லை. ஓகே, ஏல 2 இருக்கு, பியில் இருக்கு, அப்ப அதை எழுதக்கூடாது. இல்ல 3 ஏல இருக்கு, பியில் இல்லை, அப்ப 3. அடுத்தது 4, இங்க 4 இருக்கு, இங்க 4 இருக்கு. 6 ஏல இருக்கு, பியில் இல்லை, அப்ப 6 எழுதிக்கலாம். 7 வந்து இங்க இல்ல, ஏல இருக்கக்கூடியதுதான் பார்க்கணும், பியில் உள்ளதை பத்தி நம்ம கவலையே கிடையாது. 8 ஏல இருக்கு, பியில் இருக்கு, அப்ப அதை எழுதக்கூடாது. இதுல வந்து 9 ஏல இருக்கு, பியில் இல்ல, சோ 9 எழுதிக்கலாம். அடுத்தது 10 பாத்தீங்கன்னா ஏல இருக்கு, பியில் இருக்கு, அதை எழுதக்கூடாது. அப்ப ஏ டிஃபரன்ஸ் பிங்கிறது என்னது, 1 3 6 9, 1 3 6 9. அடுத்தது இதே மாதிரி பி டிஃபரன்ஸ் ஏ எழுதுங்க. பி டிஃபரன்ஸ் ஏ எழுதணும்னா பியில் இருக்கணும், ஏல இருக்கக்கூடாது. அப்ப இது 2 இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. 7 பியில் இருக்கு, ஏல இல்ல, அப்ப 7 எழுதிக்கலாம். அடுத்தது வேற ஒண்ணுமே இல்ல, 8 10 இல்ல. அப்போ பி டிஃபரன்ஸ் ஏ என்னது மட்டும்தான் இருக்கு, சிங்கிள் டைம் 7.
சிங்கிள்டன் செட்டை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா அது உள்ள போய் பாருங்கள். சரிதானா? இதான் ஏ டிஃப்ரென்ஸ் பின்னா என்ன, பி டிஃப்ரென்ஸ் ஏன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸுக்கும் ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸுக்கும் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸுக்குமே என்ன செய்யும், ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் யூனியனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூனியனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, A union empty set equal to A. A union universal set equal to universal. அதாவது யூனியன் எடுக்கும்போது எப்பவுமே லார்ஜர் செட் தான் நம்மளுக்கு ஆன்சரா கிடைக்கும். யூனியன் எடுக்கும்போது ஆல்வேஸ் என்ன செய்யும், பிக்கர் செட் லார்ஜர் செட் தான் ஆன்சரா கிடைக்கும். அதே மாதிரி A யூனியன் B இன்டர்செக்ஷன் C, இதை டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இதுவும் சேர்ந்தது. அசோசியேட்டிவ் லா அப்படின்னு ஒன்று உண்டு. அசோசியேட்டிவ் லாங்கிறது என்னன்னா A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் டு A யூனியன் B யூனியன் C. இது வந்து அசோசியேட்டிவ் லா அப்படின்னு சொல்லுவோம். அசோசியேட்டிவ் லா. இதே மாதிரி காமிட்டேட்டிவ் லா A யூனியன் B ஈக்குவல் டு என்னது, B யூனியன் A. இதெல்லாம் வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து யூனியன் ஆஃப் செட்ஸுக்கான ப்ராப்பர்ட்டிஸ். இதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம், இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸுக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எழுதலாம். இன்டர்செக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இன்டர்செக்ஷன்ல எப்பவுமே ஸ்மாலர் செட்டு தான் ஆன்சரா கிடைக்கும். ஸ்மாலர் செட் இன்டர்செக்ஷன் எம்டி செட்டு தான். இன்டர்செக்ஷன் எடுத்தா ஆன்சர் என்னதான் வரும், எம்டி செட் தான் வரும். ஏன்னா நம்மளுக்கு ரெண்டுலேயும் காமனா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் மட்டும் தானே எடுக்க முடியும். அப்ப காமனா எலிமெண்ட்ஸே இருக்காது. அதே இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இங்கேயும் ட்ரூவா இருக்கும். A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி A இன்டர்செக்ஷன் B இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு என்னது, B இன்டர்செக்ஷன் A. இதெல்லாம் நம்ம படம் போட்டு பார்த்தாலே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். இப்போ இதுல படம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, A யூனியன் B யூனியன் C. நான் இப்போ வென் டயக்ராம் போடுறேன் பாருங்க. A யூனியன் B யூனியன் C, A B C. ஃபர்ஸ்ட் படம் என்ன போடணும் அப்படின்னா பிராக்கெட்ல உள்ளது போடணும், B யூனியன் C போடணும். அப்ப B யூனியன் C என்ன வரும், B U C U மர்ஜ் பண்ணி எழுதுறோம். ரைட்டா? அடுத்தது என்ன செய்யணும், A யூனியன் B யூனியன் C போடணும். அப்போ என்ன கிடைக்கும், பாருங்க, A யூனியன் B யூனியன் C. ஏற்கனவே இந்த ரெண்டும் இருக்கு, அதுல ஏயும் சேர்க்க போறோம். அப்ப இது ஃபுல்லா A யூனியன் B யூனியன் C. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கான படம். ரைட் ஹேண்ட் சைடுக்கு இதே மாதிரி படம் போட்டீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடுக்கு இதே மாதிரி வென் டயக்ராம் போட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன போடணும், A யூனியன் B போடணும். A யூனியன் B போடணும். இது A, இது B, இது C. A யூனியன் B போட்டீங்கன்னா இந்த இருக்கு, இது ஃபுல்லா வந்துடும். இப்போ அது கூட நம்ம என்ன செய்ய போறோம், இந்த இது கூட C-யை சேர்க்க போறோம். அப்ப இது கூட C-யையும் சேர்த்தீங்கன்னா ஃபுல்லா என்ன செஞ்சிரும், கவர் ஆயிடும். பாத்தீங்களா வென் டயக்ராம் பாத்தீங்களா, A யூனியன் B ஈக்குவல் டு A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் டு A யூனியன் B யூனியன் C. ஆன்சர் வென் டயக்ராம் போட்டு நம்ம இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்திடலாம், ஈஸியா செக் பண்ணிடலாம். ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எல்லாம் தியரியை பொறுத்த வரைக்கும் வென் டயக்ராம் நம்மளுக்கு நல்லா போட தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளால ஈஸியா என்ன செய்திட முடியும், அட்டென்ட் பண்ணிட முடியும். இதே மாதிரி A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். போட்டு காட்டவா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு போடுவோம். ஃபர்ஸ்ட் A இன்டர்செக்ஷன், ஃபர்ஸ்ட் B இன்டர்செக்ஷன் C. இது A, இது B, இது C. B இன்டர்செக்ஷன் C நம்மளுக்கு என்ன வரும், தான் இருக்கு, இது மட்டும் வரும். சரியா? அடுத்தது என்ன வரும், A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. A இன்டர்செக்ஷன் B இந்த B இன்டர்செக்ஷன் Cல Aக்கு காமனா என்ன இருக்கு, B இன்டர்செக்ஷன் Cல Aக்கு காமனா என்ன இருக்கு, இது மட்டும் தான் இருக்கு, இது மட்டும் இருக்கு. சரிதானா? அப்ப இதான் என்னது, A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. இதே இது ரைட் ஹேண்ட் சைடு, இந்த ரைட் ஹேண்ட் சைட போடுவோம். இந்த ரைட் ஹேண்ட் சைட போட்டீங்கன்னா A இதான் தியரியை பத்தி பேசினா கணக்கே இல்லாம பேசிட்டே இருக்கலாம், சொல்றதுக்கு எவ்வளவோ இருக்கு. இப்ப பாருங்க, A இன்டர்செக்ஷன் B போட்டீங்கன்னா இது A, இது B, இது C. A இன்டர்செக்ஷன் B போட்டீங்கன்னா இந்த இருக்கு A இன்டர்செக்ஷன் B. அது கூட நம்ம திரும்ப என்ன
செக் பண்ணிடலாம். டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ் நம்ம இந்த மாதிரி நிறைய இதுல வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ்ல காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வராது. ஏ இன்டர்செக்ஷன் பி ஏ இன்டர்செக்ஷன் இப்போ காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஏ டிஃபரன்ஸ் பி நாட் ஈக்குவல் டு பி டிஃபரன்ஸ் ஏயா இருக்கும். நம்ம வந்து இப்போ ரிசல்ட்லேயே பார்த்தோம் ஏ டிஃபரன்ஸ் பி நாட் ஈக்குவல் டு என்னவா இருக்கும் பி டிஃபரன்ஸ் ஏயா இருக்கும். இதெல்லாம் வந்து அதில் உள்ள முக்கியமான நம்மளுக்கு தேவையான முக்கியமான ரிசல்ட்ஸ். சரியா? இப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ செட் இதை வச்சுட்டு நம்ம வென் டயக்ராம்ல எவ்வளோ ஈஸியா நம்ம எவ்வளோ ஈஸியா நம்ம ஃபார்முலா படிக்காமலே படிக்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டி தரேன் பாருங்க. இது வந்து மனப்பாடமா எதுவுமே படிக்க வேண்டாம், வென் டயக்ராம் வச்சே நம்ம போட்டுடலாம். இல்லை பாருங்க, இது வந்து ஏ டிஃபரன்ஸ் பி நான் போடுறேன். இது ஏ டிஃபரன்ஸ் பி. ஏ டிஃபரன்ஸ் பி அப்படின்னா ஏல இருக்கணும் பில இருக்கக்கூடாது, அப்படிதானே? அப்போ இது ரெண்டும் சேர்த்து சரியா? இது ஏ டிஃபரன்ஸ் பி. நான் இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி போடுறேன். ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ ஏ டிஃபரன்ஸ் பிக்கும் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கும் நம்ம என்ன செய்ய முடியும்? யூனியன் எடுத்தோம்னா ஏ கிடைக்கும். யூனியன் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? ஏ கிடைக்கும். அப்போ இது ஏல எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி, அப்படிதானா? இதில் இந்த பார்ட் மட்டும் விட்டு போயிருக்கு, அந்த பார்ட் இங்கே வருது. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம யூனியன் எடுத்தோம்னா ஏ ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதிடலாம்? ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு எழுதிடலாம். அதே மாதிரி பி டிஃபரன்ஸ் ஏக்கும் நம்ம போடலாம். இப்போ பி டிஃபரன்ஸ் ஏ போடுங்க. பி டிஃபரன்ஸ் ஏ, இது ஏ இது பி. பி டிஃபரன்ஸ் ஏ என்ன வரும்? பி டிஃபரன்ஸ் ஏ. சரியா? பி டிஃபரன்ஸ் ஏ. நான் இப்போ இது அதே மாதிரி இந்த அரைக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி, இந்த ரெண்டையும் யூனியன் எடுத்தீங்கன்னா பி ஈக்குவல் டு பி டிஃபரன்ஸ் ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி. சரிதானா? இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் ஃபர்தராக போடும்போது இந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன செய்யும்? ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரிசல்ட்ஸ். இது எல்லாமே நம்மளுக்கு திரும்ப திரும்ப என்ன செய்யும்? நிறைய இடங்கள்ல ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b. சரியா? இது ஒரு ரிசல்ட். n of a union b union c ன்னு வச்சுக்கோங்க. இது மூணு செட்டுக்கு n of a plus n of b plus n of c minus n of a intersection b minus n of b intersection c minus n of a intersection c. சரியா? வென் டயக்ராம்ஸை யூஸ் பண்ணி இதில் ஏ டெல்டா பின்னு ஒன்று உண்டு. ஏ டெல்டா பிங்கிறது என்னன்னா ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் பி டிஃபரன்ஸ் ஏ. ஏ டெல்டா பி ஈக்குவல் டு ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் பி டிஃபரன்ஸ் ஏ அப்படின்னு சொல்லுவோம். இது விஷயமா நம்ம அடுத்த கிளாஸ்ல டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயில்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஐஐடி ஜேஇயை பொறுத்த வரைக்கும், ஜேஇஇ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட்ஸில் ரொம்ப தெளிவாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ப்ராப்ளம்ஸை வந்து எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சால்வ் பண்ண முடியும். அதனால் கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் முதல்ல செட் தியரி கான்செப்ட்ஸாக கொடுத்துட்ருக்கேன். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு தெளிவானதுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண போகிறோம்.
அதனால் கண்டினியூஸாக நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு IIT JEE மெயின்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா சேனல் உள்ளே போய் கட்டாயமாக பழைய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள்.